அன்பினர்களே, யாழ்ப்பாண நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதனின் அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது. மக்களால் தாங்க முடியவில்லை. இவர் தமிழ் விரோத சக்தியா என்றெல்லாம் கேட்கும் அளவுக்கு அண்மை காலமாக இவரது நடவடிக்கைகள் அமைந்திருக்கின்றது. அந்த வகையில் பார்க்க போனால் இன்று வெள்ளிக்கிழமை காலை யாழ்ப்பாண பொது இடத்தில் அவரது உருவ பலகைக்கு செருப்பு மாலை அணிவித்த காட்சி கொண்டு யாழ்ப்பாணத்தில் பரபரப்பாக ஓடிக்கொண்டிருந்தது. அவர் அந்த பதாகையை தனது காரில் அவரை எடுத்து சென்று விட்டார். என்ன காரணம் என்றால், அண்மை காலமாக தமிழ் விரோத போக்கைத்தான் இவர் கடைபிடித்து வருகின்றார். அதுதான் நிஜமான கதை. இவர் அது மட்டுமில்லை, நேற்று தெல்லிப்பளை டிடிசி மீட்டிங்ல, பிரதேசபை டிடிசி மீட்டிங்ல இவர் மிக மோசமான வார்த்தைகள், அருவருக்கத்தக்க வார்த்தைகள் எல்லாம் பேசி இருக்கின்றார். கஜேந்திரன் பொன்னம்பலத்தை பார்த்து அவருக்கு அவர வயது என்ன, இவர வயது என்ன, கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் மோசமான வார்த்தைகளை பாவித்த விடயம் இன்று சமூக வலைத்தளங்களில் சகட்டு மேனிக்கு மேய்ந்து வருகின்றது. அதை எல்லோரும் கண்டித்திருக்கின்றார்கள். இவர் மீது ஆரம்பத்தில், அதாவது நெல்சன் மண்டேலா ரேஞ்சுக்கு நாங்கள் கொண்டு சென்றோம். அப்போது எனக்கு ஏகப்பட்ட ஏற்பு வந்தது. அவன் சுயரூபம் தெரியாம நீங்க இப்படி எல்லாம் பேச வேணாம் என்று யாழ்ப்பாணத்து பரவலான குரல் எனக்கு வந்தது. அதையெல்லாம் நாங்க மைண்ட் பண்ண. என்னன்னு சொன்னால், ஒரு பாதிக்கப்பட்ட, நசுக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு பேசு குரல் அநேகமாக தேவைப்பட்டது. அட்லீஸ்ட் ஒரு நாடாளுமன்றத்தில் இந்த மக்களின் உண்மையான நிலைமையை முற்றுமுழுதாக எடுத்து செல்ல வேண்டிய ஒரு பொறுப்பும் கட்டாயம் அமைந்ததினால் ஒரு எதிர்பார்ப்பு இவரிடம் இருந்தது. ஒரு தனிநபராக நின்று அதை நானும் எதிர்பார்த்தேன். ஏனெனில் இப்போது தமிழ் மக்கள் ஒரு தலைமைத்துவம் இல்லாத ஒரு அனாதைகள் போன்று விடப்பட்டு விட்டார்கள். அங்கு கண்டவன் எல்லாம் வேட்டையாடும் அளவுக்கு சிங்களம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மக்களின் உரிமைகளை பிடுங்கி செல்லும் அளவுக்கு தான் அங்க வந்திருக்கின்றது. இப்பொழுது பாருங்கள், தெல்லிப்பளை பேஸ் ஹாஸ்பிட்டல, மாகாண மட்டத்தில் இருக்கின்ற ஹாஸ்பிட்டல மத்திய அரசுகளை கொண்டு போறதுக்காகத்தான் மும்முரமாக தீவிரமாக நடைபெற்று வருகின்றதாம். இதையெல்லாம் தட்டி கேட்க வேணாமா? இப்ப பாருங்க, உண்மையிலே யாழ்ப்பாண வைத்தியத்தின் அவர் கஜேந்திரன் பொன்னம்பலம் அழகாக சொல்லியிருந்தார். நல்லா ஒரு ரிசர்ச் பண்ணி இருக்கிறார். கிழக்கு மாகாண மக்கள் கூட இப்பொழுது யாழ்ப்பாண வைத்தியசாலையை நோக்கி படையெடுக்கின்றார்கள். காரணம் என்ன? தரமான சிகிச்சை. தரமான சிகிச்சைக்கு என்ன காரணம்? யாழ் டாக்டர்கள் அவங்கள் காசு பணம் முக்கியம் அல்ல, மக்களின் நோயை தீர்ப்பதென்ற ஒரு கோட்பாட்டுகள் இருக்கின்றார்கள். மற்றவங்கெல்லாம் பணம் உழைக்க பார்க்கின்ற போது இவர்கள் ஒரு மனித நேயமாக அது அந்த அளவுக்கு வளர்க்கப்பட்டவர்கள். யாழ்ப்பாண டாக்டர்மார் எடுத்துக்கொண்டால் அவர்கள் அந்த அளவு பழக்கப்பட்டவர்கள். அதனால் காசு பெருசல்ல, வைத்தியம் மக்களை பாதுகாக்கணும் நல்லெண்ணத்தில் அவர்கள் செயல்படுவதால் இன்று கிழக்கு மாகாணத்தில் இருந்தும் பெருமளவு மக்கள், நோயாளிகள், பேஷண்ட்கள் படையெடுக்கும் அளவுக்கு அங்கு சிகிச்சை நன்றாக இருக்கின்றது. இதை கஜேந்திரன் பொன்னம்பல எம்பிஆர்கள் எடுத்துரைத்தார். அது உண்மையான விடயம். அது இங்க நிறைய மக்கள் நமக்கு தெரிஞ்சவங்க கூட போறாங்க. அப்படி இப்ப உதாரணம் என்னது, எம்ஐ ஸ்கேன் கூட இங்க இல்ல, கிழக்கு மாதத்துல யாழ்ப்பாணத்துல இருக்குது. அப்ப கிழக்கு மாதம் ஒருத்தர் கொண்டு வர வேணாமா? கொண்டு வரல. ஏன் பெட்டி டீச்சிங் ஹாஸ்பிட்டல் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையை கொண்டு வர வேணாமா? அதாவுல் ஹாஸ்பிட்டல் அக்கரைப்பத்துக்கு கொண்டு வர வேணாமா? அம்பாறைக்கு கொண்டு வர வேணாமா? இப்படியெல்லாம் குறைபாடு இருக்கின்ற இடங்களில் யாழ்ப்பாணத்தில் எம்ஐ ஸ்கேன் என்றால் அதாவது பேக்கரி மாதிரி இருக்கும் இல்ல, அந்த ஸ்கேன் அப்படியெல்லாம் செய்யும் அளவுக்கு வைத்தியத்துறை அங்கு முன்கட. காரணம், புலம்பெயர்ந்து மக்களும் உதவிகளும் காரணம் இருக்கு, பண உதவிகள். எப்படி இருக்கு நிலைமைகள்? தெல்லிப்பளை ஹாஸ்பிட்டல்ல ஆட்டையை போட்டு மத்திய அரசு கொண்டு போயிட்டு அந்த மக்கள்ல நிலைமையை மாற்ற போகின்றார். இதைத்தான் நேற்று கஜேந்திரன் பொன்னம்பலம் அவர்கள் எடுத்துரைத்தார்கள். அவர் தனியாக ஒரு ஊடக பேட்டியும் கொடுத்திருக்கின்றார். அண்மை காலமாக எல்லா டிடிசி மீட்டிங்களையும் இவர் யாரையும் பேச விடாமல் தடுக்கின்றார். ஒரு படத்துல அந்த ஆடு களப்பவும் இல்ல, வடிவேலு ஆட்டை களவெடுத்துக்கிட்டு யாரையும் பேச விடாம அவராதான் பேசுவார், பஞ்சாயத்து பண்ண பார்ப்பார். அந்த மாதிரி இவர் டிடிசி மீட்டிங்கா இருக்கட்டும், பிரதேச டிடிசி எல்லா மீட்டிங்லயும் போய் யாரையும் ஒரு உண்மையான நிலையை பேச விடாமல் தடுக்கின்றார். குழப்பவாதியாக மாறுகின்றார். பாருங்க, இந்தியாவுக்குள்ள போயிட்டு சீமான போயிட்டு அங்க ஷார்ட் அடிச்சு சாமான். இப்ப இந்தியாவுக்கு நீ போக இல்லாது. அதே மாதிரி பார்லிமெண்ட்ல போய் பேச விடுறா இல்ல, ஸ்ரீதரன் எம்பி எல்லாம் பேச விடாம குறுக்கையா இருப்பது. அண்மையில் நாமளும் செய்தி போட்டிருக்கிறோம். இப்ப 4 தினங்களுக்கு முன்பு
எங்க இந்த பக்கம் அண்மையில் இந்த கடந்த வாரம் களுத்துறையில் நடைபெற்ற ஒரு மொட்டு மீட்டிங் மஹிந்த ராஜபக்ச மீட்டிங்ல போய் மஹிந்த ராஜபக்ச தான் தலைவர், அவரைத்தான் நான் விரும்புகிறேன், வருங்கால ஜனாதிபதி நாமல் ராஜபக்சன்னு சொல்லி அவர் தமிழ் சிங்கள பிரச்சனையை தீர்த்து வைப்பார் அப்படின்னு சொன்னாங்க. ராஜாதிராஜ மகாத்தாண்டவன் வந்தாலும் அந்த பிரச்சனையை முடிச்சு வைக்கிறதுல இப்படியாக விரோதமாக தமிழ் மக்களுக்கு விரோதமான செயல்பாட்டில் தான் இவர் அண்மை காலமாக நடந்து கொள்வதாக பரவலாக யாழ்ப்பாணத்தில் சொல்லப்படுகின்றது. இப்ப பாருங்க, அர்ஜுனா எம்பியின் உருவ பதாதைக்கு செருப்பு மாலை காட்சிப்படுத்தப்பட்டு அந்த பதாதைக்கு செருப்பு மாலை அணிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் சிறிது நேரத்தில் அர்ஜுனா அந்த பதாதையை தானே கிழித்து தனது காரில் எடுத்து சென்றுள்ளார். யாழ்ப்பாண நகரை அண்டிய பிரதான வீதியில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதனின் உருவ பதாதை காட்சிப்படுத்தப்பட்டு அந்த பதாதைக்கு செருப்பு மாலை அணிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் சிறிது நேரத்தில் அர்ஜுனா எம்பியை தானே அதை கிழிச்சு தூக்கி கார்ல போட்டு போயிட்டார். யாழ்ப்பாண நகரை அண்டிய பிரதான வீதியில் தான் இந்த சம்பவம் இன்றைக்கு நடந்திருக்கிறது. 19ஆம் தேதி காலையிலே 10 அடி உயரமான பதாதை வைக்கப்பட்டு அதற்கு தான் செருப்பு மாலை வச்சிருக்கிறார்கள். இப்ப எந்த அளவுக்கு மக்கள் வெறுப்பாயிருக்கு பாருங்களேன். அப்ப அது என்ன சொல்லாங்க என்றால் அதுக்குரிய காரணம், யாழ்ப்பாணத்தில் நடைபெறும் ஒருங்கிணைப்பு டிடிசி மீட்டிங்குகள்ல தகாத வார்த்தை பிரயோகங்கள், சபை நாகரிகமின்றி செயற்படுதல், கூட்டங்களை குழப்புதல் போன்ற செயல்களில் அர்ஜுனா ராமநாதன் அண்மை காலமாக பரவலாக செயல்பட்டு வருவதாக பரவலான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் தான் நேற்றைய தினம் தெல்லிப்பளை பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் மிக மோசமான வார்த்தை பிரயோகத்தில் ஈடுபட்டிருந்தமை தொடர்பான காணொலிகள் சமூக ஊடகங்களில் வெளியாகி கடும் விமர்சனங்களை முன்வைக்கப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் தான் அர்ஜுனாவின் 10 அடி உயர பதாதைக்கு செருப்பு மாலை அணிவிக்கப்பட்டு பிரதான வீதியில் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தது. அவமானம் இல்லையா? இது பெருத்த அவமானம் இல்லையா? இந்த நிலையில் தான் காலை 10 மணி அளவில் பதாகை வைக்கப்பட்டிருந்த இடத்துக்கு தனது காரில் வந்த அர்ஜுனா ராமநாதன் எம்பி பதாகையை கிழித்திருந்து தனது காரு எடுத்து சென்றுள்ளார். இது நல்ல வேலையாப்பா, வைக்கிறதும் போல இவர் செஞ்சதும் போல. இவர் ஒரு நடவடிக்கை ஒரு நல்லது செஞ்சால் 9 கட்ட வேலை செய்யறார். அது அத்தனை மக்களுக்கு எதிரான விடயமா மாறுறதே. இதை இவர் கொஞ்சம் கூட நினைக்க மாட்டாரா? இவருக்கு நினைப்பே வராதா? அந்த மக்கள் இன்றைக்கு பாருங்கள், யாழ்ப்பாண வடக்கு மக்களை பொறுத்த மட்டில் இப்ப அவர்கள் கைவிடப்பட்ட மக்கள். அந்த மக்களுக்கு ஒரு தலைமைத்துவ தாகம் இருக்கின்றது. அந்த மக்களின் நிலைமைகளை எடுத்துரைக்க அல்லது முன்னெடுத்து செல்ல ஒரு தலைமை தேவைப்படுகின்றது. அந்த நிலையில் தான் இந்த மனுஷன் வரும்போது எல்லோரும் உலகம் முழுவதும் எதிர்பார்க்கப்பட்டது. வாராயா 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 அர்ஜுனா எம்பி வாராயான்னு சொல்லி வந்த வேகத்திலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சம்பவங்கள். நாங்களும் இது அந்த மாறும் இந்த மாறும்னா இது ஜென்மத்திலேயே மாற போறல, இது உடம்போட ஒட்டி வந்துடுச்சு, இது ஒரு நாளும் மாற போறல. இது போற போக்க பார்த்தோம் என்றால் இது எதிர்காலங்களில் ஒரு இன்னும் ஒரு புள்ளக்குட்டி கருணாக்குட்டியில மாறக்கூடிய நிலைமையும் வரலாம். எனவே இவரை பற்றி தொடர்ச்சியாக நாங்கள் அவதானிக்க வேண்டியிருக்கின்றது. தேர்தல்கள் வருகின்ற போது இவரை தூக்கி எறிந்து நிராகரிக்க வேண்டிய தேவையும் இந்த மக்களுக்கு வந்திருக்கின்றது. ஒரு நல்லதை செய்யணும். எல்லாத்தையும் எதிர்த்துக்கிட்டு எல்லோரையும் எதிர்த்துக்கிட்டு நடத்த முடியுமா? எதிர்க்க வேண்டியதை எதிர்க்கணும், ஆதரிக்க வேண்டியதை ஆதரிக்கணும். இவர் ஆரம்பத்திலேயே இந்த தெல்லிப்பளை ஹாஸ்பிட்டல் சென்ட்ரல் கவர்மெண்ட் போறதை எதிர்த்திருக்கிறார். இப்பயே நான் ஆதரிக்கிறேங்க, இதுதான் பிரச்சனை. அதுக்கு கண்ட மாதிரி வயசுக்கு மரியாதை இல்லாம, கொஞ்சம் கூட ஒரு நாகரிகம் இல்லாம, ஒரு படிச்சவண்ட பண்பு இல்லாம கேவலமான வார்த்தைகளை தூக்கி அடிப்பேன் நான் இப்படி எல்லாம் பேசுவது அதுக்கும் ஒரு டிடிசி மீட்டிங்ல போறதா? தெருக்கடை பெஞ்சிலே கூட பேசுறதுக்கு கூச்சப்படக்கூடிய வார்த்தைகளை அநாகரிகமான முறையில பேசி ஏன் இந்த அளவுக்கு இந்த அர்ஜுனா எம்பி இப்படி நடந்து கொள்வார் என்பது ஒரு பச்சை புண்ணாக்கு வேலைமா தான் இருக்குது. இப்ப மக்களும் இந்த மக்களும் வாக்களிச்ச மக்களும் இதை கொஞ்சம் யோசிக்கணும். இல்லை எங்கது எந்த பகுதியில வாக்களிச்ச மக்கள் அந்த மக்கள் தான் கூடுதலாக சிந்திக்க முடியுது. மிகவும் போகும் இடமெல்லாம் தமிழ் விரோத போக்குத்தான் கடைபிடிக்கிறார். இப்ப உனக்கு என்ன சீமான் அதை கத்திட்டு இருக்கட்டுமே, அவர் ஒண்ணு நடத்த போறல சும்மா பேசி இருக்கட்டுமே, நோக்க என்ன பிரச்சனை? இந்த மாதிரி தமிழ் மக்களுக்கு விரோதமான ஒவ்வொரு செயல்பாட்டுகளும் இவர் அரங்கேற்றி இவர் அட்டகாசம் லோதன்னு தாங்க முடியாமல் இருந்ததினால்
இவருக்கு எதிரான பதாகை கொண்டு செருப்பு மாலை போட்டு அணிவிக்கப்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் நல்லா படல. இவர் பேச்சு எல்லாம் குறைச்சால் இது நடக்க வாய்ப்பில்லை. இவர் திருந்துவதாகவும் இல்லை, நான் நினைக்கவில்லை. அந்த திருந்தும் இந்த திருந்தும் என்று பார்த்தால் இது ஒருபோதும் திருந்து மாதிரி தெரியல. இதை தோக்கடிக்க தவிர வேற வழியே இல்லைன்ற நிலைமைக்கு இருக்கின்றது. நாம் உரிய டைமுக்கு இவருக்குரிய பாடம் புகட்ட வேண்டிய தேவையும் மக்களுக்கு இருக்கும். அப்போதும் பார்க்கலாம், இதன் பிற்பாடும் பார்க்கலாம். நன்றி நேர்களே, மீண்டும் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.